இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் ப்ளஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் 5 லட்சம் கோடி கடன், டோட்டலாக எவ்வளோ 15 லட்சம் கோடி தமிழ்நாடு கடனில் இருக்குது. ஒரு ரேஷன் அட்டைதார் எவ்வளோ 2 கோடியே 30 லட்சம் ரேஷன் தார் அட்டைதார் இருக்குது. ஒரு ரேஷன் கடையிலையும் ரேஷன் தார் அட்டைதார்ட்டையும் 3.5 லட்ச ரூபா கடன் நீங்கள் இருக்குது. ஒரு பிள்ளை இன்னைக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குடும்பத்தில் தான் அது தலையில் 3.5 லட்ச ரூபா கடனை தமிழக அரசு செலுத்தியிருக்கு. 70 லட்சம் கோடி கிட்டத்தட்ட எவ்வளோ நம்ம மாதம் கிட்டத்தட்ட அவ்வளோ கோடி நம்ம கடனுக்கான வட்டியை கட்டுறோம். அப்போ இவங்க எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் சொல்கிறாங்களே, மார்பக புற்றுநோயில் நம்பர் 1 தமிழ்நாடு, கல்லீரல் திருட்டில் நம்பர் 1, கணையன் திருட்டுறதுல நம்பர் 1, நாய்கடியில் நம்பர் 1, அதிகமான தற்கொலையில் நம்பர் 1, அதிகமாக கடன் வாங்கியதில் நம்பர் 1, அதிகமாக வட்டி கட்டுறதுல நம்பர் 1, அதிகமாக டிஜிட்டல் வைஸ் குற்றச் செயலில் ஈடுபடுபவர்களில் நம்பர் 1, இன்னும் பட்டியலிட்டே போகலாம். இதுதான் நம்பர் 1. இவங்க நம்பர் 1 சொன்னா இதெல்லாம் நாங்க சொல்றோம், இது சொல்ல மாட்டேன்றாங்க. இல்ல தொழில் வளர்ச்சியில அதிகமான சதவீதத்தை எட்டு பிடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 11 விழுக்காடை தாண்டி தொழில்துறைகள்ல முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 11.64% ஜிடிபியில் நாங்க வளர்ந்துருக்கோம். நீங்க மாத்திட்டுறீங்களா? வெள்ளை அறிக்கை கொடுங்க, என்னென்ன கம்பெனி ஓபன் பண்ணீங்கன்னு கொடுங்க, எத்தனை பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க.